அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவோம். எண் 236. வழங்குபவர் அருள்முனைவர் ஆ. சூசை ராஜா, பிரான்சிஸ்கன் கப்புச்சின். நாள் 25/08/2024 ஞாயிறு. ஒரு கண் நோயின் போது தனக்கு சிகிச்சை அளிக்க வேண்டிய கட்டாயம் பிரான்சிஸுக்கு ஏற்பட்டது. ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் அந்த இடத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். அவர் சூடிட்டு தீக்கும் இருப்பு கருவி ஒன்றை தன்னோடு கொண்டு வந்தார். செந்நிறமாக காயும் வரை சூடேற்ற அதனை நெருப்பில் வைக்கச் சொன்னார். பேறு பெற்ற தந்தை பீதியால் பாதிக்கப்பட்ட தன் உடலை ஆறுதல் படுத்த நெருப்பிடம், என் சகோதரர் நெருப்பே, உனது அழகு மற்றெல்லா படைப்புகளுக்கும் பொறாமையாக உள்ளது. அதி உன்னதர் உன்னை வலிமையானதாகவும் அழகானதாகவும் பயனுள்ளதாகவும் படைத்துள்ளார். இவ்வேளையில் எனக்கு கருணை காட்டி கனிவு கொள்வாயாக, ஏனெனில் நான் உன்னை ஆண்டவருக்குள் நீண்ட காலம் அன்பு செய்து இருக்கிறேன். இப்போது நான் உனது சூட்டை தாங்கிக் கொள்ளும் விதத்தில் உன்னை சாந்தமானதாக ஆக்கிவிட வேண்டும் என்று உன்னை படைத்த மகத்தான ஆண்டவரிடம் மன்றாடுகிறேன் என்றார். தனது மன்றாட்டை முடித்துக்கொண்டு அவர் நெருப்பின் மேல் சிலுவை அடையாளத்தை வரைந்து கலக்கமுறாமல் இருந்தார். அறுவை சிகிச்சை மருத்துவர் செந்நிறமாக காய்ந்திருந்த இரும்பை தனது கரத்தில் வைத்ததும் சகோதரர்கள் அஞ்சி அங்கிருந்து ஓடி ஒளிந்தனர். புனிதர் மகிழ்ச்சியுடனும் ஆவலுடனும் அந்த இரும்பு கருவிக்கு தன்னையே கையளித்தார். அந்த இரும்பு கருவி ஹிஸ் என்ற சத்தத்தோடு அவரது மென்மையான சதையை பதம் பார்த்தது. அதன் வடு காது முதல் கண்புருவம் வரை நீண்டது. அந்த சூடிட்டு தீத்தல் எத்தகைய வேதனையை தந்திருக்கும் என்பதை புனிதரின் வாக்கு மூலத்தால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். அசிசியாரின் அர்த்தமிகும் அருள்வாழ்வு. அங்கிருந்து ஓடி சென்ற சகோதரர்கள் மீண்டும் அங்கு வந்தபோது அவர்களிடம், ஓர் சிறிய இதயம் கொண்ட பலவீனமான ஆன்மாக்களை, நீங்கள் ஏன் ஓடினீர்கள்? உண்மையிலேயே நான் நெருப்பின் வெப்பத்தையோ வலியையோ உணர்ந்தேனில்லை என்று புன்னகையுடன் கூறிவிட்டு மருத்துவர் பக்கம் திரும்பி, சதை நன்றாக வேகவில்லை என்றால் மீண்டும் முயற்சியுங்கள் என்று கூறினார். இதே போன்ற சூழ்நிலைகளில் மிகவும் மாறுபட்ட எதிர்வினையை அனுபவித்த மருத்துவர் இதை ஒரு தெய்வீக அதிசயமாக பெருமையுற்று, சகோதரர்களே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்று நான் அதிசயமானவற்றை கண்டேன் என்றார். அவர் விரும்பியபடி கடுமையானவை பரிவுள்ளவனவாக மாறியபோது உண்மையிலேயே அவர் ஆரம்ப மாசற்ற தன்மைக்கு திரும்பிவிட்டார் என்றே நமக்கு நம்ப தோன்றுகிறது.